எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோவை முடிஞ்சா முழுசா பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. விழிப்புணர்வு வீடியோ தான். ஓகே? சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. எனக்கு இன்பாக்ஸில் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சுங்க. ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாலே போட்டிருக்காங்க போல. நான் தான் கவனிக்கல. நான் அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு நாள் கவனிக்கல. இன்னைக்கு தான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்சம் பேசினேன். அப்போ அவங்க சொன்ன விஷயம் அந்த மெசேஜில் சொன்ன விஷயம் இந்த மாதிரி 2 பேர் என்கிட்ட கால் பண்ணி பேசுனாங்க. இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்கள வச்சு நான் வீடியோ போட போகிறேன், வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் எங்கள் சேனலுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதை பற்றி என்கிட்ட கேட்டு தான் மெசேஜ் போட்டிருக்காங்க. எப்படி சிஸ்டர் இந்த மாதிரி கேட்குறாங்க, போலாமா, கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன்னே, கூட்டிகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க அந்த வீடியோ எடுத்து என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு அதில் என்ன பெனிஃபிட்டு, உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்கள் பிள்ளைங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு உங்களை வச்சு வீடியோ போடுற அவங்க உங்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஓகே? உங்களை வச்சு அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, நம்மளை வச்சு வீடியோ போடணும்னு நினைக்கிறாங்களே, அப்போ நம்மளை வச்சு வீடியோ போடணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்கிறது ரொம்ப முக்கியமா இல்லையா? நான் ஏன் இப்படி பேசுறேன்னு இந்த சில பேருக்கு கோவம் வரும். வந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு நல்லா இருக்குங்க, நம்மளுக்கு கை கால் நல்லா இருக்கு, 4 பேருக்கு கொடுத்து உதவணும். ஓகே? நம்மளால கொடுக்க முடியல, நம்மகிட்ட ஒரு சேனல் இருக்கா, நம்மகிட்ட ஒரு இன்ஸ்டா இருக்கா, இல்லை என்ன இருக்கோ, என்ன சோஷியல் மீடியா இருக்கோ, நம்ம அவங்களுக்காக ஹெல்ப் பண்றோம்னாக்கா அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்டையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி மனசு இருக்கணும். அந்த மாதிரி மனசு யாருக்கு இருக்கு? இருக்காது. பணத்தை பார்த்தாலும் மனசு என்ன எல்லாமே மாறி போகுது. அந்த மாதிரி இருக்கிறச்ச இந்த பிள்ளைங்களை வச்சு வீடியோ போட்டு நீங்க காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு போடணும் அப்படின்னு தோணுச்சுனாக்கா போடுங்க, தப்பு இல்லை. ஆனா அதுல வர்ற எந்த ஒரு பைசாவா இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு நினைங்க. அதை விட்டுப்பட்டு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு பெரிய தொகையை அப்படியே அமுக்கணும் அப்படிலாம் நினைக்க கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நடந்திருக்கு, அதனால நான் பேச தோணாது. அதுதான் அந்த மாதிரி மனசு அவங்களுக்கு இருக்கணும். ஆனா இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்படிலாம் இல்லை. ஓகே? இந்த மாதிரி உள்ளவங்க நீங்க வீடியோ போடுறீங்க, நீங்க இந்த இன்ஸ்டால இருக்கீங்க, இந்த இதுல எல்லாமே இருக்கீங்க. இன்ஸ்டால உங்களுக்கு ஒரு நயா பைசா கூட புண்ணியம் கிடையாது. ஓகே? அதனால யூடியூப் சேனல் நீங்களே திறந்து உங்களுக்காக வேண்டிய நீங்களே வீடியோ போட்டு நீங்களே ஓனர்ஸ் போட்டு நீங்களே கேளுங்க. நம்மளால முடியாது என்ன இருக்கு? நமக்கு வேணும், என்ன வேணுமோ நம்ம தான் தேடணும், நம்ம தான் முயற்சி பண்ணணும், நம்மளுக்கு வேணுங்கிறத நாம தான் இறங்கி நம்ம தான் வேலை பார்க்கணும். எந்த ஒரு இதையுமே வேலை பார்க்காம எதுவுமே கிடைக்க போறதில்ல, கிடைக்கவும் கிடைக்காது. ஓகே? சேனல் பெருசா வச்சிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி, நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்படி இருக்கிறச்ச நீங்க இந்த மாதிரி உள்ளவங்கள வச்சு வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல வர்ற எந்த ஒரு பெனிஃபிட்டுமே அவங்களுக்கு கொடுக்கணும்னு பாருங்க. ஓகேவா? ஒரு வாட்டி கொடுத்துட்டு, ஒரே ஒரு வாட்டி ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு வருஷம் முழுக்க வர்ற பணத்தை நீங்க தானே அனுபவிக்க போறீங்க. நான் கேட்கறது கரெக்டு தானேங்க? நான் தப்பா கேட்குறேன்னா இல்லையே, கரெக்டு தானே? அதனால யோசிச்சு இந்த மாதிரி உள்ளவங்க ஹேண்டிகேப் இருக்கிறீங்களா, உங்களுக்கானதை நீங்க தேடுங்க, உங்களுக்கானதை நீங்க கேளுங்க. ஓகே? உங்களை வச்சு வீடியோ போடணும், இல்லை நான் என் சேனல்ல உங்களை பத்தி போட போறேன், உங்களை பத்தி எடுக்க போறேன், உங்களை பத்தி போட போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஐ மீன் எனக்கு இப்போ நான் அந்த மாதிரி இருக்கிறேன், இப்போ என்னை வச்சு அவங்க வீடியோ போடுறேன், எனக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? எனக்கு நீங்க என்ன செய்வீங்க? அதை கேளுங்க. உங்களுக்கு ஒரு 10,000 வெள்ளி கொடுத்துட்டு 1,00,000 வெள்ளி அவங்க அமுக்குறாங்கனாக்கா, அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஏமாத்து தெரியுமா? எவ்வளோ பெரிய அதை விட சொல்ல வார்த்தை இல்ல. அந்த மாதிரி நண்பர்களே, இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா இருங்க. ஒருத்தவங்களை வச்சு வீடியோ போட்டு அவங்க காசு சம்பாதிக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, அந்த நபருக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற மனசு கொஞ்சோண்டு தான் இருக்குது. ரொம்ப பேருக்கு கிடையாது. நான் எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சில பேரை மட்டுமே சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்ல கிடையாது. எல்லாத்துக்கும் கோவம் வர வேணாம். ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்கீங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட வீடியோவை அவங்க 2 பேருமே ஹேண்டிகேப் 2 பேர்த்தையும் வச்சு வீடியோ போட்டு அவங்க சேனலில் போட்டு அவங்க அவ்வளோ பெரிய தொகையை சம்பாரிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்தது என்னமோ வரும் 10,000 ரூபாய் இனிமே தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த வீடியோ அவங்க சேனல்ல போட்டு அவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்திருக்கு, அவ்வளோ மில்லியன் கணக்குல போயிருக்குது. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது என்னமோ 10,000 தான். ஒரு வாட்டி கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதனால தான் நான் பேசுறேன். ஓகே? எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க தேடுங்க. யூடியூப் சேனல் வந்து நீங்க வீடியோ போடுங்க, உங்களை பிள்ளைங்களை வச்சு நீங்க வீடியோ போடுங்க, உங்களை பத்தி நீங்க பேசுங்க. ஏங்க எவ்வளவோ கேட்குறோம், என்னென்னமோ கேட்குறோம், நமக்கானதை நம்ம கேட்கக்கூடாதா? எனக்கு வேணும்னா நான் தான் இறங்கி கேட்கணும் அப்படின்னு ஒரு தைரியத்தை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களால முடிஞ்சதை நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா இதுல தப்பா எதனா சொல்லியிருந்தா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஓகே? கொஞ்சமா பேசுறேன், கூட தான் பேசியிருக்கேன்.